ஹாய் ஹலோ. அந்த ஒரு புகைப்படம் பாகம் 1 பாகம் 2 ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட கண்டினியூஷன் தான் அந்த ஒரு புகைப்படம் பாகம் 3. கதையை பார்த்துடலாமா? இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த கேமராவில் இன்னும் ஒரு ரோல் தெரிந்தது. விக்னேஷின் மனதில் மீண்டும் ஒரு கேள்வி எழுந்தது. அப்பா, இந்த ரோலில் என்ன இருக்கு? அப்பா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அதை நான் கூட பார்த்ததில்லை விக்னேஷ். அடுத்த நாள் இருவரும் அந்த ரோலை ஒரு பழைய புகைப்பட கடைக்கு எடுத்து சென்றார்கள். சில மணி நேரத்திற்கு பிறகு புகைப்படங்கள் தயாராகின. முதல் புகைப்படத்தை பார்த்ததும் விக்னேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அதில் 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த அவனுடைய வீடு இருந்தது. அந்த புகைப்படத்தில் அவனுடைய அம்மா சிறிய வயது விக்னேஷை தூக்கி கொண்டு நின்றிருந்தார். மூன்றாவது புகைப்படத்தை பார்த்ததும் விக்னேஷின் கைகள் நடுங்கின. அதில் அவனுடைய அப்பா தூரத்தில் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். அப்பா, நீங்கள் அப்பவே எங்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்களா? ஒவ்வொரு நாளும். அப்பாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் கடைசி புகைப்படத்தை பார்த்ததும் இருவருமே பேசாமல் நின்றார்கள். அதில் விக்னேஷின் வீட்டுக்கு பின்னால் ஒரு அறிமுகமில்லாத மனிதன் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு கோப்பு. புகைப்படத்தின் பின்னால் ஒரு தேதி எழுதப்பட்டிருந்தது. அப்பா இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நாள் அது. விக்னேஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான், அப்பா, இந்த மனிதர் யார்? அப்பா, அந்த புகைப்படத்தை பார்த்ததும் முகம் மாறியது. இவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். இவன்தான் என்னை 20 வருடங்களாக தேடிக்கொண்டிருப்பவன். விக்னேஷ் பதறினான். அப்படின்னா அவனுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கா? அப்பா பதில் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் விக்னேஷின் ஃபோன் ஒலித்தது. அதே தெரியாத நம்பர். அவன் அழைப்பை எடுத்தான். மறுபுறம் ஒரு குரல், உன் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? விக்னேஷ் உறைந்து போனான். நீ யார்? அந்த குரல் மெதுவாக சிரித்தது. உன் அப்பா உன்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லலை. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. விக்னேஷ் திரும்பி அப்பாவை பார்த்தான். அப்பா, நீங்கள் என்கிட்ட இன்னும் என்ன மறைச்சிருக்கீங்க? அப்பா மெதுவாக அந்த பழைய கேமராவை எடுத்தார். விக்னேஷ், நான் மறைத்தது என் வாழ்க்கையை மட்டும் இல்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். உன் பிறப்பு பற்றிய ஒரு உண்மையையும். விக்னேஷ் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அந்த உண்மை என்ன? விக்னேஷ் உண்மையில் யாருடைய மகன்? விக்னேஷின் அப்பா யார்? இந்த சஸ்பென்ஸை அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணையுமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.